எல்லாருக்கும் வணக்கம். ஃபுல் மீல் சாப்பிட்டு, இடுப்பு சோறு சாப்பிட்டு, ஆந்திரா மீல் சாப்பிட்டு, மதிய இடத்துல லஞ்சுக்கு அப்புறமேல ஒரு ஈவெண்ட்ல அட்டன் பண்ணுறதுங்கிறதே பெரிய விஷயம். எல்லாரும் வந்திருக்கீங்க, நல்லா கிளாப் பண்ணலாம். ஏன்னா ஃபுல் மீல்ஸ் பார்த்தீங்கன்னா என்னோட ஃப்ரெண்டு சிவாவுக்கு வந்து ஃபுல் மீல்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும். அவரோட வெப்சைட்லேயே போட்டிருக்கேன், ஆடியோ லைக்னா ஃபுல் மீல்ஸ் அப்படின்னு அந்த மாதிரி சவுத் இந்தியன் மீல்ஸ். ஸோ 2011 வந்து நவம்பர் மாதம் இந்த அகாடமி ஆரம்பித்தோம். என்னை பொறுத்த வரைக்கும் செஞ்சு வச்ச குருமாவை குண்டால வச்சு யாருக்கும் சர்வ் பண்ண போனால் குண்டாவும் நாரிடும், குருமாவும் ஊசி போயிடும். ஸோ அந்த குருமாவை வந்து யாருக்காவது சப்ளை பண்ணணும் அப்படிங்கிறப்போ யாருக்கு சப்ளை பண்ணலாம்? ஒரு 10 வருஷம் இண்டஸ்ட்ரியில் இருந்தாச்சு, நம்ம என்னென்னலாம் கற்றுக்கிட்டோம். ஸோ இது வந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கு பாஸ் ஆன் பண்ணணும் அப்படிங்கக்கூடிய ஒரே ஒரு மோட்டிவேஷனோட 2011 நான் ரேடியோ விட்டு வெளியில் வந்த உடனே நான், என்னுடைய நண்பர் தினேஷ் அண்ட் நெல்சன் 3 பேரும் சேர்ந்து உட்காந்து எந்த மாதிரி பண்ணலாம், இன்னைக்கு இண்டஸ்ட்ரிக்கு தேவையான மாதிரி இவங்களை ரெடி பண்ணணும், இப்படி எல்லாம் பண்ணலாம்னு சொல்லிட்டு சிலபஸ்ல உட்காந்து ஒர்க் அவுட் பண்ணி எல்லா ரேடியோ ஸ்டேஷன்ல இருந்தும் நாங்கள் வந்து கெஸ்ட் லெக்சர்ஸ் வர வச்சு அவங்களுக்கு சொல்லி கொடுத்து, நாட் ஓன்லி ஆர்ஜே பாயிண்ட் ஆஃப் வியூல ரேடியோங்கிறது வந்து ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி. நாங்கள் எல்லாருமே ஹீரோன்னு மட்டும்தான் தெரியவங்க, ஹீரோக்கு பின்னால ப்ரொடக்ஷன் பாய் வரைக்கும் நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்கு, பட் அது யாருக்குமே தெரியாது. அந்த மாதிரி ரேடியோவில் நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு, ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லயுமே அவங்க எக்ஸல் ஆகலாம் அப்படிங்கறத மைண்ட்ல வச்சு டிப்ளமோ இன் ரேடியோ ப்ரோக்ராமிங் நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி தான் நாங்கள் இந்த அகாடமி ஆரம்பிச்சோம். அகாடமி ஆரம்பிச்சப்போ ஃபர்ஸ்ட் பேட்சுக்கு வந்து பிரஸ் பீப்புளுக்கு வந்து ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும் இந்த நேரத்தில். ஏன்னா அவங்களுடைய சப்போர்ட் இல்லாம இந்த இது நடந்திருக்கவே முடியாது. ஒரே ஒரு ஆர்டிகல் ஹிந்துல வந்தது, அதை பார்த்த உடனே நான் நீங்க போட்டி போட்டு அவ்வளவு பேர் எங்களுக்கு கால் பண்ணி பயங்கரமான ஒரு ஓவர்வெல்மிங் எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது. நிறைய பேர் கால் பண்ணி ஆர்ஜே ஆகணும். அதே மாதிரி இங்க அகாடமியில் வந்து ஆர்ஜே ஆகணும்னு வந்த உடனே அவங்கள உடனே எடுத்துக்கிறது இல்லை. ஒரு 500 பேர் கால் பண்ணாங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு அந்த 500 பேரையுமே ஒன் மீட் பண்ணி உண்மையிலேயே அவங்களுக்கு பேஷன் இருக்கா இல்லாட்டி சும்மா ஏதோ ஆர்வலர்ல வராங்களா அப்படின்னு ஒன் இன்டர்வியூ பண்ணி தான் நாங்கள் உள்ள எடுக்கிறோம். ஒரு பேட்சுக்கு நாங்கள் மேக்ஸிமம் 20 பேருக்கு மேலே எடுக்கிறது கிடையாது. அதுக்கு மேலே எங்கள் கிளாஸ் ரூம்லயும் இடம் இல்லை, அதனால தான் நாங்கள் 20 பேர் எடுக்கிறது இல்லை. ஸோ சின்ன கிளாஸ் ரூம், பட் இங்க வரக்கூடிய பசங்க ஒவ்வொருத்தருமே நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டு இருக்காங்க. எக்ஸிஸ்டிங் ரேடியோ ஸ்டேஷன்ஸ்ல இப்போ ஆர்ஜேவா இருக்காங்க என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ என்னுடைய அழைப்பை ஏற்று, இந்த அகாடமியோட அழைப்பை ஏற்று வந்திருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ், எஸ்பெஷலி என்னுடைய நாங்கள் 2003 வந்து பிரைவேட் எஃப்எம் ஸ்டேஷன் ஆரம்பிச்சப்போ மிர்ச்சியில் என்னுடைய காம்படிட்டர் அது. இன்னைக்கு நான் காம்படிட்டர் இல்லை, சிவா வந்திருக்காரு. சிவாவுக்கு நீங்கள் கிளாப் பண்ணலாம். நான் மெட்ராஸில் முதல் எல்ஐசி பில்டிங்கே வந்து பைசா நகரத்து சாய்ந்த கோபுரம் மாதிரி சாஞ்சி பார்த்துருக்கேன் 96ல் சென்னைக்கு வந்தப்போ. அப்போ வந்து 96ல் வந்து ஆல் இண்டியா ரேடியோவில் வந்து ஒரு இங்கிலீஷ் ஷோ ஒருத்தர் பண்ணுவார். என்னடா அது ஆன் பண்ணீங்கன்னா ஸ்பீக்கர் கிழிச்சிடும், அந்த அளவுக்கு பேஸ் இருக்கு ஒரு வாய்ஸ்ல. நீலாதிரி போஸ் அவரையும் வரவேற்கிறேன். அண்ட் இன்னைக்கு வந்து இந்த 3 பேட்ச் நாங்கள் சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிருக்கோம். 4th பேட்ச் போயிட்டு இருக்கு. 5th பேட்ச்க்கு ஆல்ரெடி நிறைய பேர் இன்டர்வியூக்கு வந்துட்டு இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த ஃபர்ஸ்ட் 3 பேட்ச்ல சக்சஸ்ஃபுல்லா அந்த கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணவங்க வந்து இன்னைக்கு வந்து கான்வகேஷன் அட்டெண்ட் பண்ண போறீங்க, அந்த சர்டிஃபிகேட்ஸ் ரிசீவ் பண்ண போறீங்க. தேங்க்யூ வெரி மச் ஒன்ஸ் அகைன். நிறைய பேர் பேசணும், நிறைய நேரம் எடுத்துக்க விரும்பல. ரொம்ப நன்றி. ப்ரெஸ் பீப்புள் அகைன், ஆல் மை ஃபேமிலி மெம்பர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், என் பொண்ணு, என் ஒய்ஃப். தேங்க்யூ. Thank you, Bharati. Once again, welcome everyone. Shiva, Niladri, very happy to see you both here. I would like to start with something which I read very recently. Life is not a MP3 player where you can play whatever you want. Life is a radio where you have to enjoy what is played. Now that you all have come here inside this auditorium, there is no second opinion for you people. You have to enjoy this moment, this place, and we'll see to keep it very entertaining and as quick and swift as possible. Finish it very soon. Like Dina said, Dina Sondamadri, we all know one reason why each and every soul sitting inside this room is assembled here is the passion for radio. I would like to recall my memory with Niladri when we met first time in 2003 in All India Radio in a very hot moment. I think you'll still remember that. Always I get introduced to people in the middle of arguments. Okay, so we all here just because of one particular word, the passion for radio. And really aspirational to see Shiva, who's grown up into such a big caste here in Tamil Nadu and Chennai, where we can proudly say that Shiva started his career with radio, like however he says every time when he goes for an interview. So this Academy of Radio Studies is a seed which was being
culminated inside our minds and thought for a pretty long period of time. There are a lot of people in the industry of radio. There are a lot of stalwarts like Niladri. Radio is still, yes, a nascent medium in India. It's still growing when compared to a lot of grown markets. How we can contribute back to the medium? Definitely. When you teach something what you have learned, it completes a cycle. I think everyone would have come across. Let it be a father or mother, or let it be a teacher or professor, or even a driver when he teaches to another driver. His role, his life purpose is complete, completes a circle. So that kind of completeness we felt when we started teaching people, when we sharing our ideas and thoughts, even when we were working in FM radio stations. So myself, Dina and Dinesh, we got up this and we said, let us put up a proper platform. Yes, a lot of workshops have been happening. We want to give a proper platform, a professional platform, so people can even value that experience they gathered inside an academy, say 5 years down the line, or even 3 years down the line, if they want to reinvent themselves in radio or media. So we organized an orientation program way down in 2011 called Explore Radio. We invited a lot of people who are interested in radio, want to know about radio, want to learn about radio, want to work in radio. And around 200 people attended that particular event, and there we launched our academy and saying, okay, fine, if you are interested, then we have a platform for you. Challenge was not easy. We want to make it very professionally and as good as possible, at par with any good standards in this particular country. And we're trying our best to do it, and I think we are on the right way. Around 100 students showed interest to join our academy in the first year, in the first batch, out of which we shortlisted only 30-35 students, and 23-24 students joined for batch 1. Same repeated for the second batch and third batch. Like Dina insisted, we are very particular about the number of people should we step into the industry. Like you all people know, this is not a mass manufacturing unit where you can manufacture engineers and doctors in mass and send it for some kind of operation. So this is a very niche medium, but still which is growing very solidly. So we would like to make it the equation be in balance. Each and every student is given a good amount of thought in understanding the medium, say radio's analysis in terms of SWOT, and what are the elements that make up a radio. Let it be content, let it be music, let it be production, or rather to put it in words, the power of sound, words of Veeramani, one of our pillars of strength, the power of sound, or understanding radio. Veera, you're very popular. Understanding radio from a listener's perspective, from the industry's perspective, or from a common man's perspective, even who is not even exposed to radio, whatever it is. So we've spent a lot of thought in designing the module, let it be a caller interaction or handling interviews, or how to improve your lifeline of a station, sound of a station. We even send people to go around the city to map the city, because these days we cannot expect everyone to work in Chennai. When we interview people, when we filter people, we tell them that if in case you get an opportunity to work anywhere in Tamil Nadu, you should be willing to go in. First 2 years it should be a learning, that's why you should look at radio. So people travel across length and breadth of the city to understand which city they are talking to, whom they are talking to. This is done, and they do a lot of competition analysis. In fact, I proudly say our students in diploma will be much more equipped to handle any FM radio city in the country. So I'm not going to take much time. So like I said, this particular academy now has completed 3 batches, and 4th batch is on. So this is the first year of convocation. So much of thought is put into. We definitely take help from the industry itself. When V3 started, we made it very sure that the academy should be a contribution of the industry itself, not just 3 individuals. End of the day, our 3 experience put together comes to 20-25 hours. That is not the matter. We have a lot of celebrities, a lot of guest lectures who are coming from various stations across India, Chennai, Bangalore, Bombay, different brands with different persona, different style quotient and approach to the medium. So they've given whatever possible from their end to improve the radio quotient of our talents. So I would say thank you to each one of them at this point of time for contributing to this particular program. And I would like to also quote something which is very interesting. Here in Academy of Radio Studies, yes, we focus on radio, but we emphasize on 3 different domains. That is RJ and content production and promo production. People who get diplomas will get specialized in any 2 of these domains. I would like to put a word here on content. We all know consumption of content methodology is changed. Now transmedia is getting popular. Content that is watched in television and radio is again being heard and seen in YouTube. So in such a world, we give a lot of emphasis for people who have good content abilities, not just voice or not just creative production skills. So people who learn radio content here are equipped enough to handle content in parallel mediums also. Let it be television, or let it be a .com digital arena, or let it be a mobile VAS and IVR arena.
So we are trying to extend the horizon for our talents as much as possible so that they get a good hold of opportunities in the industry. I would also like to sum up my speech with a small announcement which I heard from the TRAI yesterday, that they have recommended FDI cap for FM radio broadcasting to be pushed to 49%, which is a good news for all of us, though we have difference of opinion in terms of FDI in many sectors in India. But as far as radio is concerned, I would like to be a little more selfish. The current FDI percent is 26%, and the TRAI has recommended to push to 49%, which is again a reason to rejoice. So I hope you all will enjoy the evening, and I think I've conveyed as much as possible about the academy and students and the way we approach the diploma. Thank you so much for coming. Over to Bharat. Okay, we have a very interesting news. Sorry for leaving it like that. Academy of Radio Studies is coming up with another branch in India. We would like to introduce our team who's going to be the face of that particular branch. We're going to start with the next branch in Bangalore. So Bangalore will have Academy of Radio Studies. I would like to introduce Shalini. Shalini is popularly known as Chinnara Chilipili Shalini. Or else Papa Pandu, Chinna Papa Periya Papa or show kelvipattirupinga anga adhe mari kannada la ivanga host pannanga. Now she is hosting the Chinnara Chilipili show. Shalini is being part of Big FM. She was heading programming with Red FM, and she is part of Fever FM also. So Shalini will be working with us very closely in operating Bangalore branch. So I would like to share this with each one of you here, so that this will be a memorable moment for us to move ahead to the next year after the first year of convocation. Thank you, Shalini. Thank you. Change is the only constant, and each step a student takes into the future must be a step closer to being heard. As students are the voices of radio and future, it's time to celebrate those voices. Academy of Radio Studies has merged one skill into the future of the radio industry. We celebrate our first year publication. We honor the stars on the horizon. What commenced as a modest initiative by a Guinness record holder, Luna, which is now each time metamorphosized into an organization that nurtured them to become passionate professionals in the radio industry. Academy of Radio Studies is an institution where radio teaches radio, where radio aspirants become radio professionals. The students of the Academy of Radio Studies acquire training in all facets of radio, right from being an archer to show production, promo production, management, and a lot many other areas that build them as individuals and professionals. The Academy of Radio Studies is a foundation where the quality of teaching is such that it keeps the originality of the students intact, and its flow makes them specialized in the areas of their choice. With the help of the state-of-the-art infrastructure, the Academy of Radio Studies combines academic knowledge about the current trends in the radio industry, as well as acquires students with a multitude of celebrity experts in the media to help not just radio, but beyond. Students here have begun an association with known companies like Sony FM, Videofilm, and Instagram. In the digital and television field as well. Producer come production, scriptwriting, even RJ எல்லாமே கத்து கொடுத்தாங்க. இங்க கத்து கொடுத்த எல்லா ஆர்ட்டையும் நான் என்னோட ஒர்க்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்கேன். அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு எனக்கு. Always been fascinated by the medium of radio. I did a course in radio programming in the Academy of Radio Studies. In fact, I was one of the first batch students. The course was quite intense. We had lots of interaction with industry professionals and loads and loads of hands-on training. Now I'm a part-time radio jockey in an in-store radio station that is powered by the Academy of Radio Studies. Kunari commonly was second batch. First the radio patti I have no idea. Ulla ரொம்ப யோசிச்சேன். ஐயோ very நல்ல கவனமோ ஏன்னா அவ்வளோ ப்ரொஃபஷனலாக இருந்தது. லைக் பக்கமாக ஒரு ரேடியோ ஸ்டேஷன் ஒர்க் பண்ண மாதிரி இருந்தது. அண்ட் ஹாஃப் தி டே வந்து எல்லாத்துக்கும் ஒரு பேஷன்ஸ் எல்லாம் வந்து மாதிரி சில நேரம் எனக்கு ஜாப் கிடைச்சது. ஸோ எனக்கு பிடிச்சது செய்யணும் அப்படின்னு டிசைட் பண்ணேன். ஸோ டிசைட் பண்ணி நான் ரேடியோ தான் அப்படின்றது. ஸோ அப்போ தான் வந்து அகாடமி ஆஃப் ரேடியோ ஸ்டடீஸ் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ ஃபஸ்ட்டு கற்றுக் கொடுத்த விஷயமே பார்த்தீங்கன்னா ரேடியோனா வெறும் பேசுறது மட்டும் கிடையாது. அதுக்கான நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படின்னு ப்ராக்டிக்கலாக நிறைய விஷயங்கள்
us here in the academy, and we have just learned to surpass whatever we've been through, and you get a job here in the radio studies as well. Producer, Jaka, இதுக்காக ஏவோட என்னோட தேங்க்ஸ். Radio basis run பண்ணுற வரைக்கும் இன்னொரு விஷயம் நடக்கும் எல்லாத்தையும் தெரியும். நான் வந்து academic radio Radio industries expanding, and so are the opportunities to learn and grow in industry with us here at the Academy of Radio Studies. Radio Studies continue to expand, investing, and perfection continues.